ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெரும்பாலான பாலிடிக்ஸ்லயும் சரி, நியூஸ் சேனலும் சரி கவர் பண்ற ஒரு டாபிக் தான் டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷன் டேர்ம் எதில் ரெஃபர் பண்றோம்னா, லிமிட் ஆஃப் சம்திங் ஃபிக்ஸிங் த பவுண்டரிஸ். ஒரு பவுண்டரியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பவுண்டரியை செட் பண்றது தான் டீலிமிட்டேஷனோட டேர்மோட கரெக்டான ரெஃபரன்ஸ் கூகுள்ல தான் நான் பார்த்தேன். ஸோ இந்த டேர்மை எதுக்கு பாலிடிக்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம ஸ்டாலின் தலைமையில அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டம் கூடுகிறாங்க. அதுல இந்த டீலிமிட்டேஷன் பத்தி பெருசா ஒரு டிஸ்கஸ் நடந்துக்குது. அந்த மீட்டிங்ல எக்ஸப்ட் நாம் தமிழர் கட்சியும் பிளஸ் பிஜேபி சேர்ந்தவர் எந்த ஒரு பிரமுகரும் கலந்துக்கல. இந்த ரெண்டு கட்சியை தவிர மீதி தமிழ்நாட்டுல சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளுமே திரு ஸ்டாலின் அவரோட தலைமையில நடந்திருக்கு. டீலிமிட்டேஷன் இந்த டேர்ம் இன்னைக்குதான் இந்த கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கா இல்ல இன்னைக்குதான் பாலிடிக்ஸ்ல பாக்குறாங்கன்னா கிடையாது. 1970 இந்திரா காந்தி அம்மா தலைமையில இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் இந்தியாவுல ஆல்ரெடி என்டர் ஆயிடுச்சு. இந்த டீலிமிட்டேஷன் மேஜரா எதுக்கு பண்றோம்னா, பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம கவர்மெண்ட் பல எல்லாம் பார்த்து நாம் இருவர் நமக்கு இருவர் இதெல்லாம் இந்த டீலிமிட்டேஷன் ஒரு டேர்ம் ரிப்ரசென்ட் பண்ற விதமா தான் ஒரு செக்டார்ஸ்லயும் அந்த ஒரு ஸ்லோகன்ஸும் கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சு. ஸோ அதை தான் இப்போ ரிஃப்ளிகேஷனும் ஆகுது. இந்த டீலிமிட்டேஷன் டேர்ம் இந்தியாவில ஃபாலோ பண்ணு பார்த்தா மேஜரான ஸ்டேட்ஸ் பார்த்தா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இவங்க எல்லா ஸ்டேட்ஸுமே 1917 இருந்து டில் டே 2025 வரைக்குமே இப்ப நம்ம பார்த்துருப்போம். நம்மள ஒரு 10 to 15 years பேக்ல ஒரு பேரண்ட்ஸுமே அவங்களோட கிட்ஸ் ஒரு 10 கிட்ஸ் ஒரு 8 கிட்ஸோட மேஜரா தமிழ் இப்ப நம்மளோட பாட்டி தாத்தாக்கள் அவங்க எல்லாமே அப்படிதான் இருந்தாங்க. இப்ப 2025 பாத்தீங்கன்னா அந்த ஒரு டீலிமிட்டேஷன் ஒரு டேர்ம் அவங்கள ரொம்ப இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் மேஜரா ஒரு 2 கிட்ஸோ 3 கிட்ஸ் அதுக்கு மேஜரா மோரோ தமிழ்நாடு சரி, கேரளாலும் சரி, ஆந்திராலும் சரி இல்ல பார்க்க முடியும். ஆனா 1970 இருந்தே பீகார், உத்தரப்பிரதேஷ் அந்த ஸ்டேட்ஸ்ல ஒண்ணுமே அதை கண்ட்ரோல் பண்ணல. இந்த தேதி வரைக்குமே அதை எப்படி சொல்ல அவங்க ஒரு பேரண்ட்ஸுமே 10 to 8 கிட்ஸ் அவங்க சராசரியா அவங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்காங்க. இதுல ஒரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்டோட ஸ்கீமை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு நடந்தனால நம்மளுக்கு அது டிஸ்அட்வான்டேஜா கடைசியில முடிஞ்சுது. ஆனா கவர்மெண்டோட ஸ்கீமை அது ஒரு பொருட்டாவே மதிக்காத மற்ற ஸ்டேட்ஸ் இப்ப அது உங்களுக்கு மேஜர் அட்வான்டேஜாவே நடந்தது. இது என்ன சொல்றதே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப எதுக்கு அந்த டீலிமிட்டேஷன் ரொம்ப மேஜரா பேச போறேன்னா, இப்ப புதுசா கவர்மெண்ட் கட்டிக்கிற பார்லிமெண்ட்ல 800 சீட்ஸ் அலாகேட் பண்ணிக்கிறாங்க சொல்றாங்க. பட் ஆனா மொத்த தமிழ்நாடோட சீட்ஸ் மொத்த இந்தியாவோட சீட்ஸே நீங்க எடுத்தீங்கன்னா 545 சீட்ஸ் தான் இருக்கு. சோ நீ கம்பேர் பண்றப்ப 545 எங்க இருக்கு, 800 எங்க இருக்கு. சோ அதால அவங்க இப்ப மேஜரா தமிழ்நாட்டுக்கு அவங்க சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலுமே 39ல இருந்து ஒரு 40-45 மேஜரா அப்படிதான் இருக்கும். பட் ஆனா நீங்க கம்பேர் த்ரூ பீகார், உத்தரப்பிரதேஷ் எல்லாம் பண்ணா டபுள் த சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, சீட்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்றாங்க. இதுல நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தா இதுல தான் மேஜர் புள்ளே இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. சோ அதனால அவங்க சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இப்ப கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர நம்மளுக்கு ஒரு வெல்ஃபேர் ஆகட்டும், ஒரு ஸ்கீம் ஆகட்டும், எதுவுமே நம்மளுக்கு அது ஆல்ரெடி ஃபுல்ஃபில்லா வரது இல்ல. இது மேக்ஸிமம் எல்லாமே ஒரு கட்டுட ஃபுல்லா ஆயிடும். ஏன்னா தமிழ்நாடுன்றது ஒரு ஸ்டேட் அது ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கிற ஸ்டேட் தான். கவர்மெண்டோட அந்த ஒரு ஸ்கீமை அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இவ்வளவு நாள் கரண்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் இவ்வளவு நாள் இருக்கும். பட் ஆனா கண்ட்ரோலே பண்ணாத ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க சீட்ஸை பிரிக்கிறது ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம். இதை பத்தின கருத்துக்களை நம்ம பொதுமக்கள் கிட்ட ஒரு ஒப்பீனியன் எப்படி அவங்ககிட்ட அதை எப்படி அந்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.